எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அல்லேலூயா! எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு வார்த்தை. இந்த மாதிரி ஒரு வார்த்தை உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. மனிதர்களாலையும் சொல்ல முடியாது, தேவ தூதர்களாலையும் சொல்ல முடியாது. யாருனால தான் சொல்ல முடியும்? இயேசு கிறிஸ்துவினால் மட்டும்தான் சொல்ல முடியும். என்ன சொல்லுகிறார்? கவலைப்படாதீங்க, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு வராது. வேறு சோதனை வராது. மனுஷனுக்கு வர்றதுதான் வரும், தேவதூதர்களுக்கு வர்றதெல்லாம் நமக்கு வராது. கவலைப்படாதீங்க. அல்லேலூயா! ஏசப்பா சொல்லி தேற்றுகிறார். எதுக்கு சொல்கிறாருன்னா, ஏதோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக சொல்லலை. அந்த வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள்ளே பாயணும். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு லீதியாவுடைய இருதயத்தை திறந்தது போல் உங்கள் வார்த்தை இருதயத்தில் உள்ளே போய் அது என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட இருதயம் சும்மா இருக்காது. அது என்ன செய்யணும்னா பம்ப் பண்ணும். எப்படி? இருதயம் என்ன செய்யும்? துடிக்குன்னு சொல்கிறேன் இல்லையா? அது என்ன செய்யும்? பம்ப் பண்ணும். அப்படி இருதயத்துக்குள்ளே இருக்கிற அந்த இரத்தத்தை பம்ப் பண்ண உடனே அது நரம்புகள் மூலமாக ஒவ்வொரு அவயங்களுக்கும் போய் சேரும். அல்லேலூயா! ஆமாவா இல்லைங்களா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா நான் எதுவும் சும்மா சொல்கிற மாதிரி இருக்கு. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். அதே போல் தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் இருக்கும்போது இருதயம் என்ன செய்யும்? பம்ப் பண்ணும். பம்ப் பண்ணும்போது அந்த வார்த்தை நரம்புகள் வழியாக போய் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்து ஆரோக்கியத்தை உண்டு பண்ணும். அல்லேலூயா! என் வசனத்தினாலே நான் உனக்கு என்ன தருவேன்? சுகத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உன் இந்த வசனத்தினால உனக்கு ஆரோக்கியத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையின் மூலமாக உனக்கு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா! இருதயத்தில் சமாதானம் இல்லை என்றால், இருதயத்தில் சந்தோஷம் இல்லை என்றால், இருதயத்தில் சுகம் இல்லை என்றால், இருதயத்தில் ஆரோக்கியம் இல்லை என்றால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? ஏதாவது அவயங்கள் ஃபெயிலியர் ஆகிரும். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறத பம்ப் பண்ணி அது அனுப்பிச்சிரும். அது போய் எந்த பார்ட்ஸை டேமேஜ் பண்ணணுமோ அது டேமேஜ் பண்ணிடும். அல்லேலூயா! அல்லேலூயா! குடலில் அல்சர் வர்றதுக்கு கூட என்னது? நம்ம இருதயம்தான் காரணம். கண்ணு சரியாக தெரியாமல் இருக்கிறதுக்கும் இருதயம்தான் காரணம். அல்லேலூயா! அது டாக்டருக்கு மூலமாக அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். கிட்னி ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் இருதயம்தான். ஏன்னா இருதயத்தில் இருக்கிற அந்த கவலை பம்ப் பண்ணணுன்னு அது என்ன போகுது? ரத்தத்தோடு சேர்ந்து அது போய் தன்னுடைய வேலையை செய்கிறது. அதே போல் தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் அது என்ன செய்யணும்? பம்ப் பண்ணி எல்லா இடத்துக்கும் அனுப்பும். விசேஷமாய் மூளைக்கு அனுப்பும். அல்லேலூயா! மூளைக்கும் வார்த்தை போச்சுன்னா நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய காரியங்கள்லாம் மாறுபடும். அல்லேலூயா! அதனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷருக்கு நேரிடுறதாம்பா உங்களுக்கு நேரிடும், வேற உங்களுக்கு வராது. வேற உங்களுக்கு வராது. வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் உண்மையா இருக்கிறார். உங்களுக்கு வேற வராது. உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு
அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். குழந்தைக்கு 25 கிலோ மூட்டை அரிசியை தூக்க சொல்லி எந்த தகப்பனாவது விடுவாரா? திராணி இல்லை அதுக்கு. அதனால் எவ்வளோதான் தூக்க முடியும்? ஒரு 1/2 கிலோவோ 1 கிலோவோ மிஞ்சி போனால் 2 கிலோ தூக்கலாம். 25 கிலோ தூக்குறதுக்கு அப்பா விடுவாரா? அதே போல் உங்களையும் உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அதிகமான பாரத்தை சுமக்கிறதுக்கு விடமாட்டார். அல்லேலூயா. விடமாட்டாருங்க. எப்படி விடுவார்? உங்களை விட்டுருவாரா? 1/2 கிலோ 1 கிலோ மிஞ்சி போனால் 2 கிலோ அவ்வளோதான் உங்களுக்கு பாரத்தை சுமக்க முடியும். 25 கிலோ 50 கிலோ மூட்டை கொண்டு வந்து சுமக்க விடுவாரா? விடமாட்டார். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த 2 கிலோவையும் இறக்கி வச்சுட்டு போங்க. 25 கிலோ 50 கிலோ சுமக்க வேண்டாம், 2 கிலோ சுமங்க. அந்த 2 கிலோவையும் என்ன செய்யுங்க? சர்ச்சில் இறக்கி வச்சுட்டு போங்க. ஃப்ரீயாக இருப்போம், கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருப்போம், கர்த்தருக்குள்ள நிம்மதியாக இருப்போம். அல்லேலூயா. அதுக்கு தான், நிம்மதிக்காகத்தான் நம்ம கர்த்தரை தேடுகிறோம். அவர் சொல்லுகிறார், அப்படியே சோதனை வந்தாலும் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படி ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வழி வச்சிருக்கிறார். வழி இல்லைன்னு நினச்சிக்காதீங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. வழி இருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. கர்த்தருடைய உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது அவர் என்ன செய்வார்? அவருக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வேற வழியே கிடையாது. அல்லேலூயா. யாருக்கு வழி? வேற வழி கிடையாதுன்னா, மரித்து போய் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவனுக்கு தான் வேற வழி கிடையாது. வந்தால் உள்ளே போன வழியில் தான் வந்தாகணும், வேற வழியே இல்லை. மண்ணை போட்டு மூடியாச்சு, அவனுக்கு வழியே கிடையாது செத்து போனவனுக்கு. ஆனால் உயிரோடு இருக்கிறவனுக்கு கர்த்தர் 1000 வழியை வைத்திருக்கிறார். ஒரு வழி அடைக்கப்பட்டால் 7 வழிகள் திறக்கப்படும். அல்லேலூயா. 7 வழிகள் அடைக்கப்பட்டால் 7000 வழிகளை திறக்கிறதுக்கு என் இயேசுவுக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லுகிறவர்கள் உற்சாகமாய் அல்லேலூயா. என்னையா 7 70 அல்லேலூயா. 7 லட்சம் 7 கோடின்னு தான் சொல்லணும். அல்லேலூயா. 7 கோடி வழிகளை திறப்பதற்கு என் இயேசுவுக்கு தெரியும். அவரிடத்தில் வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. அவரையே நாம் நோக்கி பார்ப்போம், அவரையே நாம் தேடுவோம், அவருக்குள்ளே நிலைச்சி இருப்போம். சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் கர்த்தர் கர்த்தருங்கிறது இல்லை. தாவீது, நாமெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் தான் பாட்டு பாடுவோம். ஆமாவா இல்லைங்களா? ஒரு 2 பாட்டு பாட சொல்லுங்களா? மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாங்க நீங்களே பாடுங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்கிறோமா இல்லையா? ஆமாம், அதான உண்மை. ஆனால் தாவீது நமக்கு வந்த மாதிரியெல்லாம் பாடுகள் கிடையாது. நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு தான் இந்த எதிரிக்கு கூட இந்த மாதிரி பாடுகள் வரக்கூடாதுன்னு நாம் நினைக்கிறோம். அவ்வளோ பாரத்தை சுமக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம். பில்டப்பு, ஒரு பில்டப். ஆமாம், நமக்கு என்ன, ஐயோ எனக்கு வர்ற பாடுகள் வேதனைகள், அவன் பாரு ஜாலியாக இருக்கான். நம்ம 2 கிலோ சுமந்துட்டு சொல்லுவோம், அவன் 15 கிலோ சுமந்துட்டு இருப்பான். அவனை பார்த்து நமக்கு ஒரு பொறாம, பாரு எவ்வளோ ஜாலியாக இருக்கான். அவன் புட்டைக்கு போய் கேட்டால் தான் தெரியும் எத்தனை கிலோன்னு. 15 25 யாருக்கு தெரியும்? ஆனால் நாம் வச்சுருக்கிறது எவ்வளோதான்? 1.5 கிலோ தான் வச்சுருக்கோம். அப்போது தாவீதுக்கு அப்படி இல்லை, உச்சகட்ட பாடுகள். அல்லேலூயா. பிடிச்சி கையங்காலுமா பிடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், தலையை சீவிடுவாங்க. மனைவிகள், பிள்ளைகள், வீடு, சொகுசு எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடுனார். சிக்கனம் போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளவுதான், தப்பிச்சு ஓடுறாரு. வசனம் சொல்லுகிறது, காலுக்கு செப்பல் போடாமல் தாவீது தப்பி ஓடினான். செப்பல் போடுறதுக்கு நேரம் இல்லை.
செப்பல் போட்டுட்டு இருக்கிறதுக்குள்ள அவன் வந்து என்ன செஞ்சிருவான். ராஜாவுக்கு செப்பல் போடுறதுக்கு நேரம் இல்லை, தப்பிச்சு ஓடுறார். தலையை சீவிடுவான். நம்ம தலையை சீவிட்டு இருந்தோம், நம்ம தலையை அவன் என்ன செஞ்சிருவான், சீவிடுவான். போய் ஓடி தப்பிச்சு ஓடினான். ஒருத்தர் சொன்னார், ஏன் ஆம்புலன்ஸுன்னு பேர் வச்சாங்க, பொம்புலன்ஸுன்னு பேர் வச்சுருக்கலாம்ல அப்படின்னா. அவன் திருன்னு பார்க்குறான், ஏன் ஆம்புலன்ஸுன்னு பேர் வச்சாங்க, அது பொம்புலன்ஸுன்னு பேர் வச்சா எவனாவது குத்து உயிரா கொலை உயிரா ரோட்டில் கிடப்பான். இது என்ன செய்யும், அப்படியே சீறி வாரி சிங்காரிச்சு குடுமை போட்டுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இருக்கிறக்குள்ள அவன் ஜீவன் போய் சேர்ந்துடும். அதனால தான் ஆம்புலன்ஸுன்னு பேர் வைங்களா. அப்போ தான் அவன் என்ன செய்வான், தலையும் செய்ய மாட்டான், முகமும் கழுவ மாட்டான், எடுத்து வீசிட்டு ஓடிட்டே இருப்பான், காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படி வச்சிருக்கிறாங்களாம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது தாவீதுக்கு தலை வாடுறதுக்கு நேரம் இல்லை, எண்ணெய் வைக்கிறதுக்கு நேரம் இல்லை, ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா செப்பல் போடுறதுக்கு நேரம் இல்லைன்னா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இருக்க முடியுமா? ஓடுறாரு. எவ்வளவு பாரங்கள், எவ்வளவு துயரங்கள், எவ்வளவு வேதனைகள். அதன் மத்தியில் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பவும் வாயில் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. லெக் பீஸ் தின்னுட்டு இருக்கும் போதும் கர்த்தருடைய தாவீது வாயில் என்ன இருக்கும், துதி இருக்கும். நம்முடைய வாயில் என்ன இருக்கும், லெக் பீஸ் இருக்கும், வறுத்த மீனாக இருக்கும். அல்லேலூயா. பொரிச்ச மீன். நேற்று மத்தியானம் சாப்பிடும்போது எனக்கு வறுத்த மீன் வச்சாங்க. கேட்டேன் அந்த பாஸ்டர்கிட்ட, ஏன் இது என்னன்னு கேட்டேன். வறுத்த மீனுன்னாரு. ஏன் வறுத்த மீனுன்னு பேர் வச்சாங்கன்னு கேட்டேன். அப்படியே திருன்னு பார்த்தாங்க. சொல்லுங்க பாஸ், ஏன் வறுத்த மீன் பேர் வச்சாங்க தெரியலப்பா, நீயே சொல்லு, இது இந்த மாதிரி வேலையெல்லாம் உனக்கு தான் தெரியுன்ட்டு எண்ணெய் தலையில் ஓட்டார். நான் சொன்னேன், இந்த மீன் தன் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்த வருத்தமாக இருக்குது, அதனால அதுக்கு வருத்த மீனுன்னு பேர் வச்சுட்டாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீ சாப்பிட்ட மீனா ஆம்பளை மீனா பொம்பளை மீனா? ஆனால் கடைசியில் நம்ம கேட்காம இருந்திருக்கலாம் போல இருக்கு. இப்படியெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன செய்யறது? ஒரு சிஸ்டர் பின்னாடி இருந்து, அது எப்படியும் பாஸ்டர் வறுத்ததுக்கு அப்புறம் எப்படி ஆம்பளை மீன் பொம்பளை மீன் கண்டுபிடிக்கிறது? நான் கண்டுபிடிப்பேன்னாரு. அப்படியா, சொல்லுங்க பாஸ்டர். ஒல்லியா இருந்தா ஆம்பளை மீன், குண்டா இருந்தா பொம்பளை மீன், இப்படி எல்லாமா கண்டுபிடிப்பாங்க? சரிங்க பாஸ்டர், நான் குண்டாத்தான் இருக்கிறேன்னு சொல்லாம சொல்றீங்களான்னு கேட்டு போயிட்டாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பவும் என்ன இருக்கணும், துதி இருந்துகிட்டே இருக்கணும். எப்பவும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் தின்னுட்டே இருக்கிறாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தாவீதை பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம். யோபு சொல்கிறாரு, எல்லாத்தையும் இழந்துட்டாரு, நம்ம ஒன்றுமே இழக்கல, ஏன்னா எல்லாத்தையும் இழந்த மாதிரி பில்டப். ஆனால் யோபு உண்மையாலுமே எல்லாத்தையும் இழந்துட்டார், பொண்டாட்டி தவிர எல்லாத்தையும் இழந்துட்டார், ஒன்றுமே இல்லை. கால் செப்பல் கடை அதுவும் இல்லை, ட்ரெஸ்ஸு இல்லை, மாற்றிக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, பல்லு வளர்க்குறதுக்கு பேஸ்ட்டு கூட இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டார். ஒன்றுமே இல்லை, மானம் மரியாதை சூடு சொன்ன எல்லாத்தையும் இழந்துட்டார். இவர் மிச்சமான சோத்தை கூப்பிட்டு போடுவார். அவனெல்லாம் வந்து புதியங்காலை தூக்குறான். யாருக்கு முன்னாடி? யோபுக்கு முன்னாடி. எச்ச சோறு தின்னவன், அப்படிதான் வசனம் இருக்குது. அதாவது நாய்க்கு போடுறதுக்கு கூட யோசிப்பாரான். தன்னுடைய நாய்க்கு போடுறதுக்கு கூட இந்த சாப்பாட்டை நான் தன்னுடைய நாய்க்கு போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு எவனையோ கூப்பிட்டு கொடுப்பாரான். அப்போ அந்த சாப்பாடு நாய் கூட போட நம்ம நாய் அப்படிங்கிற அவ்வளோ ஒரு கெத்து நாய்க்கு கூட, யோபுனுடைய நாய்க்கு கூட. அல்லேலூயா.
எவனையோ ரோட்டில் போறணும் கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ எவ்வளோ கேவலமானவன் அவன், நாயை விட கேவலமானவனாக பார்த்த யோபு இன்னைக்கு அவன் என்ன செய்கிறானா, தன் குதியங்காலை தூக்குனானா. எவ்வளோ அவமானம். அப்போ யோபு என்ன சொன்னார், நிஜமாலுமே தெரியாதா? அவர் என்ன சொன்னார் எனக்கு எப்படி தெரியும்? அவர் என்னைக்கோ செத்து போயிட்டார். அவர் என்ன சொன்னார் எனக்கு கேட்டால் எனக்கு எப்படிங்க பாஸ்டர் தெரியும் அப்படின்றீங்களா? என்ன சொன்னார்? ரெண்டு மூணு வாய்ஸ் தான் கேட்குது. நீங்கள் என்னமோ சொல்லிட்டுப்பாங்க, நான் என்ன சொல்ல மாட்டேன். வசனத்தை மட்டும் சொல்லி பாருங்க. அல்லேலூயா. வசனத்தை அறிக்கை செஞ்சு பாருங்க, வாழ்க்கையிலே பெரிய அதிசயத்தை காண்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். யோவான் 16வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:20. மெய்யாகவே மெய்யாகவே சத்தியமாக சத்தியமாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீங்க. அழமாட்டீங்க, புலம்ப மாட்டீங்கன்னு வசனம் சொல்ல, நீங்கள் அழுவீங்க, புலம்புவீங்க. ஆமாம், அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களாம் எப்படி இருப்பான், கைதட்டி சந்தோஷப்படுவான், பட்டாசு வெடித்து சந்தோஷப்படுவான். இவனுக்கு இப்படி தான் வேணும், அவனுக்கு அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோபுனுடைய வேலைக்காரங்கள்லாம் யோபுவை கேலி பண்ணின மாதிரி, யோபுனுடைய வேலைக்காரங்கள்லாம் யோபுவை கிண்டல் பண்ண மாதிரி நம்ம சொந்தக்காரங்களாம் என்ன செய்வாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும்போது பேசுவாங்களா? பேச மாட்டாங்க. ஆனால் ஏதாவது சூழ்நிலைகள், குடும்ப சூழ்நிலைகள் மாறும் பொழுது பேசுவார்கள். உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனால் ஏசப்பா சொல்லுகிறார், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா. ஆமாம், மாறிடும். நாம் அழுவோம், புலம்புவோம், துக்கப்படுவோம், சாப்பிட முடியாது, தூங்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது, இருக்க முடியல அப்படின்னு சொல்லி நாம் நினைப்போம். ஆனாலும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? ஆனாலும் உங்கள் துக்கம், இது யாரு? ஜோசப் விஜய் சொன்னதா? யார் சொன்னது? ஏசப்பா சொன்னாருன்னா நடக்குமா நடக்காதுங்களா? ஏசப்பா சொல்லிட்டாருன்னா சூரியனே நில்லுனால் நிற்கும். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவனே வான்னு கூப்பிட்டாருன்னா என்ன செய்யும்? அந்த வார்த்தைக்கு செத்து போனவன் உயிரோடு எழும்பி வருவான். எதுக்கு ஏசப்பா கூப்பிட்டீங்கன்னு. அவ்வளோ வல்லமையுள்ள வார்த்தை, மனுஷர்கள் வார்த்தை அல்ல, மனிதர்கள் சொல்கிற வார்த்தை அல்ல, இது இயேசு எனக்கு சொன்ன வார்த்தை. நான் துக்கப்படுவேன், ஆனாலும் என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி மாறுனா, ஸ்திரியானவள் பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கப்படுகிறாள். ஸ்திரியானவள் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கும் பொழுது, குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அவள் என்ன செய்கிறாள்? துக்கப்படுகிறாள். அதே போல நமக்கு இன்னைக்கு நிறைய துக்கங்கள் நம்ம வீட்டில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்று சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அல்லேலூயா. அந்த பாடுகளும் அந்த வேதனைகளும் அந்த வலிகளும் அந்த துயரங்களும் குழந்தை பிறந்த உடனே அந்த துக்கம் எப்படி மறைந்து போகிறதோ, எப்படி காணாமல் போகிறதோ, அதே போல நம்ம வீட்டில் இருக்கிற துக்கம், நம்ம இருதயத்தில் இருக்கிற துக்கம், நம்ம மூளையில் இருக்கிற துக்கம் கர்த்தர் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார்.
அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட முடியவே முடியாது. அல்லேலூயா. இப்போ துக்கம்தான், ஆனால் இயேசு வருவார் உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் அந்த சந்தோஷத்தை எடுத்து போடுறதுக்கு ஒருத்தனும் வர முடியாது. கர்த்தர் கதவை திறந்தால் அடைக்கிறதுக்கு யாராவது வர முடியுமா? இல்லை கர்த்தரை அடைச்சிட்டாருன்னா யாராவது திறக்க முடியுமா? கர்த்தர் வந்தார்னா உங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியவே முடியாது. ஏன்னா அது கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கவர்மெண்ட்ல உங்களுக்கு ஒரு வேலை ஓகே பண்ணிட்டாங்கன்னா யாராவது வந்து அந்த வேலையை கேன்சல் பண்ண முடியுமா? யாராவது வந்து அந்த வேலைக்கு வேட்டு வைக்க முடியுமா? முடியாது. அது யார் சீல் வச்சு கொடுத்துருக்காங்க? கவர்மெண்ட் சீல் வச்சு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல உங்கள் துக்கத்தை சந்தோஷமாக கர்த்தர் மாற்றிவிட்டார். அதனால யாரும் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க கவலையே படாதீங்க. எவன் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. பாஸ்டர், எங்கள் வீட்டுக்காரரை பற்றி உங்களுக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்காரரை பற்றி எனக்கு தெரியாது. ஏன்னா என் கர்த்தரை பற்றி எனக்கு தெரியும். அவர் யாருடைய தலையை நசுக்கணுமோ நசுக்கிடுவார், யாருடைய மண்ட மூளையை குழப்பணுமோ குழப்பிடுவார். இந்த உலகத்தில் பார்வோனை விட மோசமான ஆள் யாராவது இருப்பாங்களா? பார்வோனை விட திறமைசாலி யாராவது இருக்க முடியுமா? அவனுடைய மூளையவே கர்த்தர் குழம்ப வைத்தார் என்றால் உங்கள் வீட்டுக்காரர் மூளை குழப்ப வைக்க மாட்டாரா? பண்ணுவாரா? பண்ண மாட்டாரா? பண்ணுவார். யார் எதிர்த்தாலும் உங்கள் சந்தோஷத்தை யாருனாலையும் கெடுக்க முடியவே முடியாது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா, அவர் செய்கிற வேலை அது. உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்திடுவாரு. அதை யாரும் எடுக்க முடியாது. ஆனா நீங்க ஒரு வேலை செய்யணும். என்ன வேலை செய்யணும் தெரியுமா? ஏசாயா 43 ஏசாயா 43 18வது வசனம் வாசிங்க. ஆமா, கர்த்தர் வந்து உங்க துக்கத்தை மாத்திட்டாரா இல்லையா? அப்ப என்ன செய்யக்கூடாது? பழைய கலைய வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க கூடாது. உங்கள் சந்தோஷம் நிலைச்சிருக்கணும்னா அவர் வந்து மாத்திட்டாருங்க. மாத்திட்டாரா இல்லையா? எத்தனை பேருக்கு மாத்திட்டாரு துக்கத்தை சந்தோஷமா? இனி பழைய நியாயத்தை பேசக்கூடாது, நினைக்கக்கூடாது. பேசாம நினைக்காம இருந்தீங்கன்னா இப்போ மாற்றப்பட்ட சந்தோஷம் அப்படியே இருக்கும். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இருதயத்தை மாற்றினா அந்த சந்தோஷம் என்ன ஆயிரும்? மறுபடியும் துக்கமாக மாறிடும். அதனால வசனம் சொல்லுகிறது, முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்க கூடாது. ஏன் சிந்திக்க கூடாதுன்னா, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுது தோன்றும். அல்லேலூயா. ஏன் நினைக்காதுன்னா, புதிய காரியத்தை உங்கள் இருதயத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஆசைப்படுகிறார். உங்களை துக்கப்படுத்துகிற காரியத்தை தூக்கி வீசிட்டு சமாதானத்தை கொடுக்கிற காரியத்தை கர்த்தர் இருதயத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அல்லேலூயா. தூக்கி வீசிடுவீங்களா? தூக்கி வீசுவீங்களா? வீச மாட்டீங்களா? மௌனம் சம்மதம். எங்கேயும் பாஸ்டர், எனக்கு வந்திருக்கிற கஷ்டம் உங்களுக்கு வந்தால் தெரியும், நீங்கள் சும்மா பேசிட்டு போயிடுறீங்க, அனுபவிக்கிறது நாங்கள்ல. அப்படியா? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்ய போறேன்னு. அதனால் பழச தூக்கி வீசி தான் ஆகணும். குக்கரில் பழைய சோத்தை வச்சுட்டு சுட சோறாக்கி சுட சுட சமைச்சு சாப்பிடணும்னு நினச்சா நடக்கவே நடக்காது.
முதல்ல பழைய சோத்தை காலி பண்ணணும். அப்புறம் பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்து வச்சா தான் புது சாப்பாடு. பழசு இருந்துகிட்டே இருந்தால் அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துகிட்டே இருந்து நாத்தம் எடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பூச்சி வந்துடும், புழு வந்துடும். அப்புறம் நாத்தம் அடிக்கும். வீட்டுக்குள்ளே போக முடியுமா? பழசு நாரடிக்கும். அதனால் தூக்கி வீசிட்டு புதிய சமையல், புதிய பொறுப்பு, புதிய சந்தோஷம், புதிய நிம்மதி, புதிய ஆறுதல், புதிய தேர்தல், புதிய வாழ்க்கை, புதிய காரியங்களை கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா. எனக்கு இப்பவே வச்சிட்டார். ஆமா, சோத்ரம். ஒரு சிலருக்கு போறதுக்குள்ள வச்சிருவாருன்னு நினைக்கிறேன். ஆறுதலையும் புதிய காரியங்களையும் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். யோவான் 16 33வது வசனம் வாசிங்க. அவரிடத்தில், என்னிடத்தில்னா இயேசுவின் இடத்துல நீங்கள் சமாதானமாக உண்டாயிருக்கும் போட்டு, அவரோடு சமாதானமாக நீங்கள் இருக்கும் போட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறார். என்னத்தை சொல்றாருன்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இயேசு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தில் உபத்திரவம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு பைபிள் சோசியக்காரன் கிடையாது. சோசியக்காரன் என்ன சொல்லுவாங்க? இந்த மாசத்தோட உனக்கு எல்லாம் முடிஞ்சிச்சு, நல்ல காலம் பிறக்குதான், நல்ல காலம் பிறந்துருச்சு, உனக்கு இந்த மாதம் பாரு ஆகஸ்ட் 15ஆம் தேதியிலிருந்து நீ பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவ, கொடி கட்டி பறப்ப. நான் கொடி கட்டி பறக்கிறது, நீ இன்னும் நடு ரோட்லேயே மரத்துக்கடி உட்காந்துருக்கிறிய, நீ எப்படா கொடி கட்டி பறப்ப? முதல்ல உனக்கு ஜோசியத்தை பாடுற, எனக்கு பார்க்காதரா அப்படின்னு தான் சொல்லணும். அவன் எப்போ பார்த்தாலும் நடு ரோட்லேயே உட்காந்துருக்கான். அப்போ இது ஜோசியம் கிடையாது. உலகத்தில் ஒவ்வொருத்தரும் இருக்கும். ஆனால் திடன் கொள்ளணும். அல்லேலூயா. என்ன நடந்துருன்னு பார்த்துருவோம். என் கூட யார் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா உலகத்தை அவர் ஜெயிச்சிட்டாரு, இனிமேல் ஜெயிக்க போறாரு இல்லை, ஆல்ரெடி உலகத்தை ஜெயிச்சிட்டாரு. அதனால நாமளும் நமக்குள் இருக்கிற இயேசுவின் மூலமாக உலகத்தை ஜெயிப்போம். அல்லேலூயா. குத்து சண்டை போடுறதுக்கு ஆள் எதிரி இல்லைன்னா குத்து சண்டையில பிரைஸ் வாங்க முடியுமா? கப்பு வாங்க முடியுமா? ஓட்ட பந்தயத்துல போட்டியாளர்கள் இல்லைன்னா கப்பு வாங்க முடியுமா? அல்லேலூயா. பரீட்சையில ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு யார் காரணம்னா போட்டியாளர்கள் இருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரேங்கு, செகண்ட் ரேங்கு, தேர்ட் ரேங்குன்னு சொல்கிறோம். அல்லேலூயா. அதுபோல ஏசப்பாட்ட ஒரு நீதியின் கிரீடம் பிரைஸாக வச்சிருக்கிறார். நான் குத்து சண்டையும் போட மாட்டேன், ஓட்டப்பந்தயத்திலையும் கலந்து கொள்ள மாட்டேன், எனக்கு அந்த பிரைஸ் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அதுபோல ஏசப்பாட்டு இருக்கிற பிரைஸை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா ஜெயிக்கணும். என்னத்தை ஜெயிக்கணும்? இந்த மாதிரி சின்ன சின்ன பாடுகளை ஜெயிக்கணும். அல்லேலூயா. என்னத்தை ஜெயிக்கணும்? ஜெயிக்கணும். ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னா மனுஷன் சொல்லி நம்மளால் சொல்ல முடியுமான்னு கேட்டால் இல்லை. அப்போது நாம் உலகத்தை ஜெயிக்கணும். ஏன்னா மத்தேயு 10வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல
இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் ஒரு அலையில சொல்லுங்க. ஆடுகளை, நம்மளை, உங்களையும் என்னையும், ஆடுகளை எங்க அனுப்புறாரா? ஓநாய் என்ன? கெட்டவன், அயோக்கியன், அப்புறம் இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். திமிரு பிடிச்சவன், அகங்காரம் பிடிச்சவன், கொலகாரன், கொள்ளக்காரன், இப்படி நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஓநாய், அதுக்குள்ளே யார் போகிறாங்க? ஆடுகள். தப்பிக்குமா? தப்பிக்கிற வாய்ப்பு இருக்கா? ஒரு ஓநாய் இருந்தாலே ஒரு ஆடு போனால் பிடிச்சி தின்றோம். ஆனால் இங்கே என்ன செய்யுது? ஓநாய்களுக்குள்ளே. அப்படின்னா எத்தனை ஓநாய்கள்? நிறைய. ஒரு ஓநாய் போனாலே ஆடு தப்பாது. நிறைய ஓநாய்கள், எங்கே பார்த்தாலும் ஓநாய்கள். வேலைக்கு போனாலும் அங்கே என்ன இருக்குது? ஓநாய்க்கு தான் இருக்குது. சொந்தங்கள்னு பார்க்க போனால் அது ஓநாயாகவே இருக்குது. என்னதான் பண்ணுறது? எங்கே போனாலும் ஓநாய். ரோட்டில் போனாலும் ஓநாய் இருக்குது. நாம் ஓரமாக தான் போனோம். ஆனால் அவன் வந்து என்ன செஞ்சிட்டான்? இடிச்சிட்டான். ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளாகிய உங்களையும் என்னையும் அனுப்புகிறார். ஆனாலும் கர்த்தர் தப்புவிப்பார். அல்லேலூயா. அன்னைக்கும் தப்புவித்தார், இன்னைக்கும் தப்புவிக்கிறார், இனிமேலும் தப்புவிப்பார். யாருக்கு? ஓநாய்களுக்கு. நாம் ஆடா இருக்கிறோம், அதனால அவன் ஓநாயா இருக்கிறதுனால நமக்கு பாடுகள். அப்ப வேதம் சொல்லுகிறது, யோவான் 14:27 வாசிங்க. யோவான் 14:27. சமாதானத்தை யாருக்கு? யாருக்கு? அவ்வளோதானா? சரி சரி. எனக்கு சமாதானத்தை எனக்கு வைத்து போகிறார். யாருடைய சமாதானத்தை வைத்து போறார்? என்னுடைய சமாதானத்தையே யாருக்கு கொடுக்கிறார்? உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தையே உனக்கு தருகிறேன். ஏன்னா ஏசப்பாட்ட மட்டும்தான் சமாதானம் இருக்கிறது. வேற யாராவது விட்டுருக்கா? வேற யாராவது விட்டுருக்கா? சொல்லுங்களேன். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சமாதானம் இருக்கு. அப்பா முதல்ல நம்மகிட்ட இருக்கா? நம்மகிட்டையும் இல்லை, வீட்டுக்காரர்கிட்டையும் இல்லை, பிள்ளைகிட்டையும் இல்லை. அப்புறம் யாருக்கிட்ட போய் கேட்குறது? சொந்தக்காரன் வீட்டுக்கு போனாலும் அவன் அதுக்கு மேலே நம்ம மண்டையிலையாவது முடி இருக்குது, அவனுக்கு முடியும் இல்லை. அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. எங்கே போய் யாருக்கிட்ட கேட்கறது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு புள்ள போய் பார்க்குது, எனக்கு முடியெல்லாம் விழுந்துருச்சுன்னு இன்னொரு புள்ளகிட்ட போய் சொன்னால், உனக்கு முடி தான் விழுந்துருக்குது, எனக்கு மண்டையில் இருக்கிற முடி பூரா விழுந்துட்டு நான் சொட்டையாக இருக்கிறேன் அப்படின்ட்டு அதே காட்டுது. என்ன பண்ணுறது? அப்போ எங்கே தான் சமாதானம் இருக்கிறது? யாருக்கிட்ட தான் இருக்கிறது? ஏசப்பாட்ட மட்டும்தான் இருக்குது. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுக்கிறேன். மனிதன் பணத்தை கொடுக்கலாம், பதவியை கொடுக்கலாம், தன் உயிரையே கொடுக்கலாம். ஆனால் அவனால் சமாதானத்தை கொடுக்க முடியாது, அவனால் சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அவனால் நிம்மதியை கொடுக்க முடியாது, அவனால் முடியவே முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் முடியும். சமாதானத்தை வைக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சமாதானம் எங்கே இருக்குன்னா உங்கள் ஸ்தலங்களிலே குடியிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்குமா? ஸ்தலங்களிலே. யோபு 25:2 வாசிக்கிறோம். யோபு 25:2 வாசிங்க.
அதிகாரமும் பயங்கரமும் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். உன் வாசஸ்தலம் உன்னதமானதாக இருந்தால், உன் வாசஸ்தலம் துதியின் ஸ்தலமாக இருந்தால், உன் வாசஸ்தலம் ஜெப வீடாக இருந்தால், ஜெபிக்கிற ஸ்தலமாக இருந்தால், அதுக்குள்ளே சமாதானத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. உண்டாக்குவார். அல்லேலூயா. அவரிடத்துல ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தலங்களில் உண்டாக்குகிறார். அடுத்து நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 1வது வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 1வது வசனம், என் மகனே போதகத்தை மறவாதே, இருதயம் கட்டளை காக்க கடவுது. ஏன் போதகத்தை மறக்காத, ஏன் மெசேஜை மறக்காத, உன் இருதயத்தில் பத்திரப்படுத்தி வை என்று சொல்லி ஏன் அதை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்றால், அவைகள் தான் உனக்கு நீடித்த நாட்களை தரும். அல்லேலூயா. நீடித்த நாட்கள் நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் வசனத்தை காத்துக்கொள். அது நீடித்த நாட்களை கொடுக்கும், தீர்க்காயுசை கொடுக்கும், சமாதானத்தை பெருக பண்ணும். இதுதான் இங்கதான் இருக்கு விஷயமே. சமாதானத்தை பெருக்கும். ஒரு பெருக்கம் சமாதானத்தில் பெருக்கம், பணத்தில் பெருக்கம் அல்ல. இனத்தில் பெருக்கம் பணத்தில் பெருகிட்டே இருக்கு. நகை வாங்குறான், வீடு வாங்குறான், கார் வாங்குறான், அப்புறம் என்னென்னமோ வாங்குறான். ஆனால் பெருக்கம், அல்லேலூயா, ஒரு பெருக்கம் என்ன செய்யணும்? பணத்தில் இல்லை, பொருள் இல்லை, நகையில் இல்லை. போன வருஷம் நான் 10 பவுன் நகை வச்சுருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த வருஷம் 15 பவுன் வச்சிருக்கிறேன் பாஸ்டர். சாட்சி, கர்த்தர் என்னை 5 பவுன் நகை எடுக்க உதவி செய்தார். அல்லேலூயா. ஆனால் வீட்டில் என்னவா இருக்கும்? சண்டையாக தான் இருக்கும். அல்லேலூயா. அந்த பெருக்கம் இல்லை. இது எந்த பெருக்கம்? சமாதானத்தின் பெருக்கம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டா. அல்லேலூயா. ஒரு பெருக்கம் இருந்து பெருகிட்டே இருக்கும். நேற்று இருந்த சமாதானம் இன்னைக்கு இல்லை, கொஞ்சம் பெருகிருச்சு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொத்தம் சொல்கிறான், நான் நேற்றெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருந்தேன், இன்னைக்கு தான் இப்படி ஆயிட்டேன். அல்லேலூயா. ஒரு ஜோக் என்னென்னா, ஒருத்தன் தலை மேலே மூட்டை வச்சு நடந்து போகிறான். தலை மேலே அரிசி மூட்டையை வச்சுட்டு நடந்து போகிறான். ஒருத்தன் வண்டியில் போகிறான். ஒரு ஏதாவது மாட்டு வண்டியோ இல்லை ஏதாவது காரோ ஏதாவதுல போகிறான்னு வச்சுங்களேன். போகிறான். போகும்போது அவன் நின்று பாவமாக இருக்குது, தலையில் மூட்டையை வச்சுட்டு நடந்து வேற போகிறான், வெயிட்டாக இருக்கும், பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு நீ வண்டியில் ஏறிக்கோ அப்படின்னு சொல்கிறான். இவன் அப்படின்னு சொன்னோடனே இவன் என்ன செய்யணும்? வண்டியில் ஏறி போகணும். சரி, வண்டியில் ஏறிட்டா என்ன செய்யணும்? மூட்டைய தலையிலிருந்து கீழே இறக்கி வைக்கும். ஆமாவா இல்லையா? ஆனால் இவன் என்ன செஞ்சுட்டான்? தலையிலேயே வச்சிருக்கான். தலையிலேயே வச்சுட்டு வண்டியில் உட்காந்துட்டு போயிட்டு இருக்கான். வண்டிக்காரன் திரும்பி, அட படுவாவே இறக்கி வைடா அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான், இல்லை வண்டிக்கு பாரம் ஆயிரும், அதனால் நான் இறக்க வைக்க மாட்டேங்கிறான். யாருக்கு பாரம் ஆயிருமா? வண்டிக்கு பாரம் ஆயிருமா? இது உண்மையா பொய்யா? அவன் சொன்னது உண்மையா? அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு அநேகர் இதே போலதான், கர்த்தர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பாரத்தை ஏசப்பா வண்டின்னு வச்சிங்களேன் கூப்பிட்றாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகளே என்னிடத்தில் வா அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே வந்து பாரத்தோடைய நின்றுருக்குது. பார்க்குறாரு. அல்லேலூயா.
வண்டியில் ஏறினவன் பார்க்குற மாதிரி, வண்டிக்காரன் பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. இவன் பாவன்னு சொல்லிட்டு தானே வண்டியில் ஏற்றணும். மறுபடியும் இறக்கி வைக்காமல் சுய புத்தியில் மாட்டுக்கு வெயிட் ஏறிடும் அப்படின்றான். மாட்டுக்கு வெயிட் ஏறக்கூடாதுன்னா மூட்டையை கீழே இறக்கி வச்சுட்டு தான் வண்டியில் ஏறி இருக்கணும். இவன் வண்டியை அப்படியே தலையில் பாரத்தோடையே ஏறிட்டு உட்காந்துக்கிட்டு மாட்டுக்கு வெயிட் ஏறிடுமா. இந்த மாதிரி தான் நம்ம சில நேரம் கர்த்தர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் வாங்கன்னு சொல்லும்போது அப்படியே தலையில் இருதயத்தில் பாரத்தை சுமந்துட்டு ஆண்டவர் பக்கத்தில் வந்து நின்றுட்டுருக்குறோம். ஆண்டவர் பக்கத்துலேயே நின்றுருக்கிறாரு, நம்ம வீட்டில் தான் இருக்கிறாரு, நம்ம சர்ச்சில் தான் இருக்கிறாரு, நம்ம உள்ளத்தில் தான் இருக்கிறாரு. ஆனாலும் பாரத்தை இறக்கலை. ஏன்னா ஏசப்பா மேலே அவ்வளவு அன்பு நம்ம வச்சுருக்கிறோம். ஐயோ பாவம், அவர் எத்தனை பாரத்தை சுமப்பார், நம்ம பாரத்தை நாமளே வச்சுக்குவோன்னு சொல்லிட்டு இன்னும் அவர்கிட்ட பாரத்தை கொடுக்காம வச்சிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வண்டி அனுப்பிட்டாரு, உங்கள் தலையில் இருக்கிற பாரத்தை அந்த வண்டியில் இறக்கி வச்சிருங்க, அது போயிடும். ஆனால் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய பாத்திரக்காரர் வந்தார். எல்லாத்தையும் எடுத்து போடலான்னு எடுத்து பொறுக்கி நான் வச்சுருக்கேன். அகலையே வந்துச்சு, ஐயோ இது எனக்கு வேணும் அப்படின்னு இந்த வெறுமூடி எடுத்து வச்சுருக்குது. நான் இது பாத்திரக்காரர் போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அகலை வந்து ஐயோ இது எனக்கு வேணும், அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எடுத்து எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, பீரோவில் இருக்குது இன்னும். அல்லேலூயா. செப்பலெல்லாம் எடுத்து போடலான்னு பார்த்தா ஐயோ இந்த செப்பல் எனக்கு வேணும் அப்படின்னு எடுத்து வச்சுக்கிச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த செப்பல் யூஸ் பண்ணல, குப்பையில் தான் கிடக்குது. அல்லேலூயா. அதுபோல் நானும் என்ன செய்கிறேன், ஏசப்பா குப்பை வண்டி அனுப்பிச்சிட்டாரு, அவனும் வந்து விசில் ஊதுனா. ஆனாலும் குப்பையை கொண்டு போய் போடுறதுக்கு மனசு இல்லை, வீட்டுக்குள்ளேயே நாறிட்டு கிடக்குது. பார்த்துச்சு, எங்காவது குப்பை வண்டியில் போட்டாலும் போட்டுருவாங்க. அதுதான் பழைய பாத்திரக்காரன் போட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு வந்து வாங்கிருச்சு. ஸ்தோத்திரம். அப்போ வேண்டாம், அதை தூக்கி வயசு குப்பையில் போட்டு, குப்பை வண்டிக்காரன் தான் 2 நாளைக்கு ஒருக்கா வீட்டுக்கு வர்றானே, எதுக்கு நாத்தம் முடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டு அடைஞ்சிக்கிட்டு கரப்பம்பூச்சிங்க வந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேண்டாதெல்லாம் தூக்கி போட்டுரு. அல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கிறதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு. இல்லைன்னா இருதயம் பம்ப் பண்ணி கிட்னிக்கு அனுப்பிச்சுன்னு வச்சுங்க, கிட்னி தாங்காது. இருதயம் தாங்கும், எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் தாங்கும், ஆனால் கிட்னி தாங்குமா? பாஸ்டர் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க பாஸ்டர். அப்புறம் ஏன் கிட்னி ஃபெயிலியர் ஆகாது? கோபத்தை வச்சுருந்தா அது பம்ப் பண்ணி விட்டுரும் இருதயம். இது எங்கே போகுதோ அங்கெல்லாம் போய் இனத்தை அதிகப்படுத்தும், பிபி அதிகப்படுத்தி விட்டுரும். இருதயம் கோபத்தை தாங்கும், ஆனால் போகிற இடத்துல தாங்குமா? போகிற பார்ட்ஸ் தாங்குமா? அல்லேலூயா. அதனால் இருதயத்தில் வசனம் இருந்தால் இருதயத்தில் சமாதானம் உண்டாக்கப்படும். அந்த சமாதானத்தை அனுப்புனா, சந்தோஷத்தை அனுப்புனா எல்லா பார்ட்ஸும் ஏற்றுக்கும். அல்லேலூயா. அதுக்கு தேவையில்லாததை சப்ளைகள் அனுப்பும் பொழுதுதான் அது வீணாய் போய்விடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்கு எப்படிங்க பாஸ்டர் சமாதானம் வரும்? வீட்டுக்கு போனால் ஏதோ சிக்கனோ மட்டனோ ஏதாவது ஒன்று சமைச்சு, மீன் வேறு ஃப்ரிட்ஜில் காத்துட்ருக்குது, எப்படி விட்டால் நம்ம போய் சமைச்சு சாப்பிட்டு சமாதானமாக தூங்குவோம். நீங்கள் விடவும் மாட்டேங்கிறீங்க, பேசிகிட்டே இருக்கிறீங்க. சமாதானம்னு எப்படி வருங்க பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இன்னும் சமாதானத்தை பற்றி நிறைய சொல்லுங்க பாஸ்டர்னு நினைக்கிறீங்களா? நிறைய சொல்லுங்க. சரி, எரேமியா 33 நீங்கள் சொல்லினாலும் பரவாயில்லை, நான் சொல்லுவேன். எரேமியா 33 வாசிங்க, 6வது வசனம். குணமாக்கி
வெளிப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் என்ன சொல்லுகிறார்? இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை. சௌக்கியம் என்னது? இப்போ நம்ம கேட்குறோம், இப்பெல்லாம் நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்குறோம். முதல்ல எல்லாம் என்ன கேட்பாங்க? இன்னும் கிராமத்துல எல்லாம் போனால் சௌக்கியமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இப்போது சௌக்கியம் அப்படின்னு கேட்டுட்டா முடிஞ்சு, எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அந்த சௌக்கியங்கிற வார்த்தைக்குள்ளே டோட்டலாக எல்லாம் வந்துடும். உடம்புக்கு நல்லா இருக்குதா, தொழில் நல்லா இருக்குதா, குடும்பம் நல்லா இருக்குதா, மனைவி பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களா, எல்லாமே சேர்ந்து மொத்தமாக டோட்டலாக கேட்குறதுக்கு பேர் தான் சௌக்கியம். இதே ஒருத்தன் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்னா போய் சௌக்கியமாக இருக்குமான்னு கேட்க மாட்டான். என்ன கேட்பாங்க? உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அது தனிப்பட்ட முறையாக ஏன் கேட்குறாங்கன்னா அந்த சூழ்நிலையில் அது. ஆனால் சௌக்கியமாக இருக்கிறேன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களா, எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்களா, வீட்டில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறீங்களா, எல்லாம் சேர்ந்து தான் சௌக்கியம். இப்போ ஏசப்பா சொல்கிறாரு, எல்லாத்தையும் சேர்த்து தான் சொல்கிறாரு, சௌக்கியத்தை உண்டு பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? சௌக்கியத்தை உண்டு பண்ணுவேன். நல்லா உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எங்கே உண்டாகிட்டே இருக்குது. பசி என்னது? என்ன உண்டாகுது? பசி உண்டாகுது. பசி எப்படி வாய் திறந்து ஆமேன்னு சொல்கிறது? பசிக்கிறதுக்கு பாஸ்டர் உங்களை சீக்கிரமாக 5 நிமிடத்தில் விட்டுறார். அதுக்குமா 5 நிமிஷமா அப்படிங்கிறீங்களா? ஆமேன்னு சொன்னால் விட்டுருவேன். சௌக்கியத்தை உண்டு பண்ணுவேன், ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூர்ண என்ன சமாதானம்? பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா. சமாதானத்தையும் பூர்ண சமாதானம், பரிபூர்ண சமாதானம். ஓகே சமாதானம். காலை சமாதானம் உண்டாக கடவுது. அவ்வளோதான், உண்டாயிடுச்சுருக்கு போல இருக்கு. தூக்கம் வந்துருச்சு. சமாதானம். அப்போது ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னே என்ன சொல்லணுமா? உங்களுக்கு சமாதானம். வசனம் முதலாவது ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா அந்த வீட்டுக்கு சமாதானம் இருக்கட்டும். அங்கே இருக்குதோ இல்லையோ, இருக்காது, இருந்தாலும் நாம் சொன்னோம்னா என்ன ஆயிரும்? உண்டாக்குவார். சமாதானம் இல்லைனாலும் உண்டாக்குவார். அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே போய் சொல்லாட்டியும் பரவாயில்ல, உங்கள் வீட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது கதவை திறக்கும் பொழுது என்ன சொல்லணும்? இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாக கடவுது, ஆமேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு உள்ளே போகணும். இப்போ சர்ச்சு முடிஞ்சு மட்டும் இல்லை, எப்பெல்லாம் பூட்டை திறந்து உள்ளே போகிறோமோ, கால் வைக்கிறோமோ, வலது காலை எடுத்து வைக்கும் பொழுது என்னென்ன சமாதானம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. உண்டாகுமா உண்டாகாதா? அப்போ சொல்லலாமா வேண்டாமா? ஏங்காவது வீட்டுக்கு வந்தேன்னு தெரியல, அப்படியே எங்காவது ஓடி இருக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போனால் இருக்கிற சண்டையும் எக்ஸ்ட்ரா ஆயிரும். அப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு செப்பல் கழட்டும் போது எல்லாத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு அப்போ இனிமேல் செப்பல் வாசப்படிக்கிட்டு கொண்டு போய் விடாதீங்க. எங்கே கொண்டு போய் விடுங்க? ரோட்லேயே கூட விட்டுருங்க, ஒன்றும் பெருசு. அப்போ தான் தூக்கிட்டு போயிடுவேன். இதோ வீட்டுக்குள்ளே கேட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்டிட்டு அதோட நிப்பாட்டு. உன்னுடைய வேதனைகள், கண்ணீர்கள், பாரங்கள், துக்கங்கள் கேட்டோடையே நிப்பாட்டிட்டு உள்ளே போய் புது செப்பல்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அலமாரியில் கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அதையும் எங்கே தான் விடணும்? கேட்டுக்கு வெளியே தான் விடணும். அல்லேலூயா. விட்டுட்டு பூட்டை திறக்கும் பொழுது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், திறந்த உடனே
இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானம் உண்டாய்விடும், சௌக்கியம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், குணம் உண்டாகும், பரிபூர்ண சமாதானம் உண்டாகும் என்று சொல்லி பாஸ்டர் சொல்ல பைபிள் சொல்லுகிறது. பைபிள் சத்தியம். அல்லேலூயா. பைபிள் உண்மை. பைபிள் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. பைபிளுடைய வார்த்தை சத்துருக்களை நொறுக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இப்படியே நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக எல்லா சூழ்நிலையிலும் பயன்படுத்துகிற வார்த்தை சௌக்கியம். அந்த சௌக்கியத்தை உண்டாக்குகிறவர் கர்த்தர். அந்த சௌக்கியத்தை உண்டாக்குவார். உங்களுக்கும் உண்டாக்குவார், எனக்கும் உண்டாக்குவார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. சோதரம். அடுத்து பார்த்தீங்கன்னா சர்ச்சில் சமாதானத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சர்ச்சில் நாம் போகிற சர்ச்சில் சமாதானம் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசத்தோடு வர்றாங்களோ அந்த விசுவாசத்துக்கு தக்கபடி முந்தின ஆலயத்தை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். அங்கே சமாதானத்தை கட்டளையிடுவேன். சர்ச்சுக்கு போனால் சமாதானம் வரும். அல்லேலூயா. நமக்கும் வரும், சர்ச்சுக்கும் வரும். அடுத்தது சகரியா 8:19 வாசிக்கிறோம். சர்ச்சில் இருக்கிற சத்தியத்தையும் நேசியுங்கள், சர்ச்சில் இருக்கிற சமாதானத்தையும் நேசியுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சர்ச்சுக்கு ஏன் போகிறோன்னா சர்ச்சில் கிடைக்கிற சத்தியத்தையும் சர்ச்சில் கிடைக்கிற சமாதானத்தையும் சிநேகியுங்கள். எடுத்துட்டிங்களா? 8:19. ஆமாம், எல்லாம் பண்டிகை காலங்கள் எல்லாம் மாறிடும். ஆனால் சத்தியமும் சமாதானமும் மாறாது. நீங்கள் அதை சிநேகியுங்கள். அல்லேலூயா. ஃப்ரெண்ட்ஸு நம்ம சிநேகிக்கிறோம்ல, அந்த மாதிரி சத்தியத்தையும் சமாதானத்தையும் சிநேகியுங்கள். அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு வசனத்தை படிச்சுட்டு எழுந்து நின்று சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எழுந்து நின்று எல்லோரும் எழுந்து நின்று வசனத்தை படிச்சுட்டு சோத்திரம், அதுக்கப்புறம் நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் எழுந்து நின்று ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லோரும் பைபிள் எடுத்துக்கங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கொலோசியர் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு 275வது பக்கம் கொலோசியர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாம் எல்லாரும் சத்தமாக சேர்ந்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 20வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசியர் 1:20. எல்லாரும் ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் எனக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். பரலோகத்துக்கு பூமிக்கும் ஒரு பெரிய பாலத்தை கட்டினார். அதுதான் சமாதானத்தின் பாலம். அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அதுதான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை, ஹல்லேலூயா, உன் வாழ்க்கை குட்டி பரலோகமாக மாறும். ஏன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்திலே சமாதானம் இருக்கிறது. நம்ம வீட்டுக்கும் பரலோகத்துக்கும் ஒரு கனெக்ஷனை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கும், நம்முடைய உள்ளத்தில் இருக்கும், நம்முடைய இல்லத்தில் இருக்கும், நம்முடைய தெருவில் இருக்கும், நம்ம சர்ச்சில் இருக்கும். எல்லாம் குட்டி பரலோகமாகவே மாறி இருக்கும். அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், சமாதானத்தை உண்டாக்குகிறவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்.
சமாதானத்தை உண்டாக்குகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சமாதானத்தை உருவாக்குகிற கர்த்தர், அவர் ரத்தத்தினாலே எனக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பந்தியிலே அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணினேன். அந்த ரத்தம் எனக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வருகிறது. அந்த ரத்தம் எனக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த ரத்தம் எனக்குள்ளே சமாதானத்தை பரிபூர்ணப்படுத்துகிறது. அந்த ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம் ஜெயிக்கும். இயேசு ரத்தத்தினால் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. என் வீட்டிலே சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். அல்லேலூயா. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். அல்லேலூயா. இயேசு ரத்தம், இயேசு ரத்தம். ஓ ரக்கா டா டா தி ரா பா. அல்லேலூயா. சமாதானத்தை உண்டாக்குகிறது. உன் வீட்டுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்குகிற கர்த்தர். அவருடைய ரத்தத்தை விசுவாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பூசினார்கள் நிலைக்காலிலே. சங்கார தூதன் உள்ள வரவில்லை. பூசாத எகிப்து தேசத்திலே சமாதானம் இல்லை. அல்லேலூயா. வீட்டில் பாடுகளும் வேதனைகளும் துயரங்களும் துக்கங்களும் அல்லேலூயா இழப்புகளும் எல்லாம் உண்டானது எகிப்து தேசத்தில். ஆனால் இஸ்ரவேலுக்கு ரத்தம் பூசப்பட்டது. அதனால அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே சமாதானமாய் இருந்தார்கள். அதே போல அல்லேலூயா மகளே, உனக்குள்ள ரத்தம் போய் இயேசுவின் ரத்தம் உனக்குள்ள இருந்தால் உனக்குள்ளே சமாதானம் இருக்கும். யாருக்குள்ள ரத்தம் இல்லையோ அவங்களுக்கு தான் கலக்கம். யாருக்குள்ள ரத்தம் இல்லையோ அவங்களுக்கு தான் வேதனை. யாருக்கு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கவில்லையோ, யார் இயேசுவின் ரத்தத்தை வாங்கவில்லையோ, யார் இயேசுவின் ரத்தத்தை பருகவில்லையோ அவங்களுக்கு தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் கண்ணீர்களும் கவலைகளும் துயரங்களும் அவங்களுக்கு தான். இயேசுவின் ரத்தத்தை புசித்து பானம் பண்ணின உனக்கு இல்லை. உனக்குள்ள இயேசுவின் ரத்தம் இருக்கிறது. அதனால எதுவும் உன்னை அணுகாது, எதுவும் உன்னை சேதப்படுத்தாது, எதுவும் உன்கிட்ட வராது. ஒப்பு கொடுக்கிறீங்களா? கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும். எல்லாரும் தன்னுடைய வலது கை எடுத்து தன் தலை மேலே வைத்து கொண்டு, ஏசப்பா எனக்கு உம்முடைய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோக ராஜ்யத்துக்கும் எனக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தினீரே, உமக்கு கோடி நன்றி. அந்த பரலோக சமாதானம் எனக்குள்ளே இருப்பதாக, என் இருதயத்துக்குள்ளே இருப்பதாக, என் சர்ச்சில் இருப்பதாக, என் குடும்பத்தில் இருப்பதாக, என் வீட்டுக்குள்ள இருப்பதாக, நான் கையிட்டு செய்யும் வேலையில் இருப்பதாக. கர்த்தரனோடு கூட இருக்கிறபடினால் சமாதானத்தின் கர்த்தர் என்னை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆசீர்வதித்து வழி நடத்தும் இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 3:16 படி சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து உங்களுக்கு சமாதானம்